ஜெபத்து நிமித்தம் ஆண்டவர் நமக்குள் சமாதானத்தை ஏற்படுத்துகின்றார். எவ்வளோ ஒரு பெரிய கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சமாதானத்தை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கின்றார். பிலிப்பியர் 4:6 வாசிங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆனால் அது எங்கே வருதுங்க அந்த தேவ சமாதானம்? நம்மளுடைய இருதயத்திலையும் நம்மளுடைய சிந்தனையும் நிரப்பும்படியாக தேவன் செய்கின்றார். இதுதாங்க சத்ரு பல நேரத்தில் நம்மளுடைய சிந்தனையை தாக்கிறான். நம்ம யோசிக்கின்ற காரியங்களை தாக்கி அதை நிமித்தம் பயத்தை கொண்டான். ஆண்டவர் சொல்ல, நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நீ உன்னுடைய பிரச்சனையை என் பாதத்தில் கொண்டு வந்து வைத்து நீ ஜெபம் செய்ய ஆரம்பி. நீ ஜெபிக்க 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 உன் இருதயத்தை நான் சமாதானத்தினால நான் நிரப்புறேன், உன் மனதை நான் சமாதானத்தினால நான் நிரப்புறேன். நீ ஜெபித்த நிமித்தம் உனக்கு சமாதானம் உண்டாகும் என்று தேவன் சொல்லுகின்றார்.